அரிசி தட்டைப்பயிறு சாப்பாடு. குக்கர் வச்சாச்சு. கடுகு, சீரகம், தட்டி வச்ச பூண்டு, தக்காளி 2, சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் தூள் இருக்கணும், அதனால் சாம்பார் தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க, கம்மியாக தான் போட்டுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறேன், சாப்பாடு நல்லா மணமாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்க. எப்போவுமே தினை, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த அரிசிக்கு எப்போவுமே எண்ணெய் நல்லா தான் ஊற்றணும். இல்லைன்னா சாப்பாடு வரவரன்னு ஆயிடும், சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினீங்கன்னா அந்த சாப்பாடு அந்த எண்ணெய் எல்லாமே உருவிக்கணும், அதுவே கரெக்டாக இருக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்வே வைக்க முடியாது, ரொம்ப மாறி இருக்கும். சாப்பாடு டேஸ்ட் இருக்கும், ஆனால் சாப்பிட பிடிக்காது. ரொம்ப வரவராக இருக்கும் சாப்பாடு, ரொம்ப ட்ரையாக அந்த பசங்க இல்லாமல் அழகிட்டுருக்கு. இந்த அரிசி நான் ஆல்ரெடி கழிஞ்சு வச்சுட்டேன், கழிஞ்சு ரெடி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு 2 தடவை கழிஞ்சிக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே அள்ளி அதை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அரிசி போடும்போது ஹையில் வச்சிங்கன்னா கழிஞ்சு. பொதுவாக கலந்து பிடிச்சி பறிக்காது, அப்படி எடுத்து அதை போட்டுடலாம். பிடிச்சி பண்ணிட்டு அது போட்டுடலாம். ரொம்ப போட்டு இப்படி பண்ணிங்கன்னா அரிசி அரைஞ்சிடும். இப்படி போட்டுனா திருப்பி இப்படி போடுவாங்க, முடிஞ்சு போதும். எண்ணெய் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல் ஃப்ளேம் வச்சு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் தக்காளி போயிடு காராமணி அப்படிங்கிற ஊற்றணும்னா இருக்கிறேன். இப்போ 1க்கு 1.5, அப்போ 2 டம்ளர் தான் ஊற்றுவேன். அதுக்கு மேலே ஊற்றினா குழஞ்சிடும். 2 டம்ளர் ஊற்றி 2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தலை போட்டுவிட்டேன், போடுறது எடுக்கிறது போட்டுவிட்டேன், அது போட்டு விட்டுட்டேன். கொதித்து வர ஆரம்பிக்குது. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு கலர் லேஸ் அப்படி கிளறி விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திட வேண்டியதான். சூப்பர் ஹெல்தி டேஸ்டி சூப்பராக இருக்கும். நல்லா குளிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு கிளறு நான் சொன்ன மாதிரி இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு வரேங்க. எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் பாருங்கள். க்ளோஸ் பண்ணுறேன்.
2 விசில் போட்டு ஏர் வந்ததுக்கப்புறம். இது வந்து ஃபைபர், தெனரிசியில் ஃபைபர் நிறையா இருக்குது. ப்ரோட்டீனுக்கு பயிறு, தட்டைப்பயிறு, ஃபைபரும் ப்ரோட்டீனும் கவர் பண்ணியாச்சு. ரெண்டுமே இருக்குது, சிம்பிள். இது கூட நீங்கள் தயிர், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் வச்சு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு பழப்பழம் தெரியுங்களா? சாப்பாடு பழப்பழம் இருக்கிறது ரொம்ப போட்டு கலராதிங்க, உடஞ்சிரும். ஏன்னா சாப்பாடே குட்டி குட்டியாக தான் இருக்கும், உடஞ்சிரும். இப்படி மெதுவாக இன்னொன்று நல்லா ஒட்டாமல் தெரியுதுங்களா? சாப்பாடு ரெடி. ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே ஒரே சாப்பாட்டில் இருக்குது. மோர் ஃபைபர் வேணும் அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ வெஜிடபிள் பொரியல் வச்சுக்கலாம். மோர் ப்ரோட்டீன் வேணும்னா எக்கு வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக பன்னீர் வச்சுக்கலாம். டோஃபு இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு குட் லஞ்ச் ஃபீலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.